அப்புறம்னா 2 மேங்கோ வச்சு நான் வந்து ஒரு மேங்கோ டிலைட் தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 மேங்கோ எடுத்துக்கோங்க, 1 கப்பு சுகரு, 1/2 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் வந்து மில்க் பவுடர், அப்புறம் ஏலக்காய், தேவையான கீ ஒரு 2 ஸ்பூன் தேவைப்படும். மேங்கோவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கரைஞ்சா போதும். சுகரு பாகுபாதெல்லாம் தேவையில்லை. தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம வந்து இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இல்லை மில்க் ஆட் பண்ணி கூட நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. மில்க் பவுடரில் மில்க் ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த இதில் சேர்த்துப்போம் பேன்லேயே. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த மாம்பழ கிரைண்ட் பண்ணி வச்சோம்ல அதை சேர்த்துக்கணும். பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கிரைண்ட் பண்ணமே இந்த மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் ஏலக்காய், ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து பிளேட்டில் கொட்டிடலாம். இது வந்து ஒரு 2 hours அப்படியே வச்சோம்னா செட் ஆகிடும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் கிடையாது. இப்போ பிளேட்டில் மாற்றிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், டிப் பண்ணால் போட்டாமல் வரும். இந்த திக்னஸ் தான் வரும். வீட்டில் வந்து கீ தடவிருக்க இதை வந்து நம்ம இதில் கொட்டிடுவோம். இப்போயே வந்து ஒரு 2 hours வச்சுருவோம். பாருங்கள், நீங்கள் 1 hourல கூட செட் ஆகிடும். கட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இல்லைனா வந்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ உருட்டி கூட வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 2 hours மேலே ஆயிடுச்சு. பீஸ் போட்டாச்சு பாருங்கள். அப்படியே எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வரலைன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அப்படியே வந்து உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கோகோனட் பொடி இல்லை டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து சுகர் வந்து பொடிச்சு மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அப்படியே வெறுமனே சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.